கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. அப்பா, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி ஹோட்டல்ல சாப்பிட்டதே இல்ல. மா, இது என்ன பெரிய சாப்பாடு? நான் மறுபடியும் கார்த்திகோட சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வைக்கிறேன். போதுமா? வீட்டுல டேஸ்ட் இல்லாம சாப்பிட்ட அப்படியே நாக்கல செத்து போச்சுமா. இந்த மாதிரி விதவிதமா ஆடம்பரமா நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த இலக்கிய அப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா என்ன? மா, நீ பைரவி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணு ஃபர்ஸ்ட். எதுக்குடி? நான் கார்த்திகோட மறுபடியும் சேர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. இலக்கிய அதுக்கு பெரும் தடையா இருப்பா. அவளை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பணம் நிறைய வேணும். அதுக்குதான் SSK கிட்ட பணம் கேட்டா அவரை முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை பைரவி ஆண்டி மட்டும்தான். நான் பேசினா அவங்க கட் பண்ணிடுவாங்க. நீயாவது அவங்க கிட்ட பணம் கேளு. போன் ஸ்பீக்கர்ல போடு. இவ எதுக்கு போன் பண்றா? என்னடி பைரவி போன் எடுக்க மாட்டேங்கறாங்க? திருப்பி கால் பண்ணு. இவள ஏய் சிந்தாமணி, எதுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டு இருக்க? கோச்சுக்காதீங்க மேடம். அஞ்சலி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? அதான் அன்னைக்கே எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. மேடம் மேடம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மேடம். அஞ்சலிக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா சொல்லுங்க. அஞ்சலியை திடீர்னு உங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்க. அவ பணத்துக்கு என்ன பண்ணுவா மேடம்? அதான் வருமானத்துக்கு அஞ்சலி தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறா. நீங்க கொஞ்சம் பண உதவி செய்றீங்களா? என்ன அவளுக்கு சிபாரிசா? வாயில ஏதாவது வந்துற போது. அவ செஞ்ச காரியத்துக்கு நான் பணம் அன்பளிப்ப தரணுமா? அவ தான் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டதும் இல்லாம என் மரியாதையும் கெடுத்துட்டு போயிருக்கா. அந்த இலக்கியா என்ன நீ அஞ்சலியோட கூட்டாளி தானே நேருக்கு நேரா கன்ஃபார்மா சொல்றான். இப்பெல்லாம் எனக்கு இந்த வீட்டுல மதிப்பே கிடையாது. அந்த இலக்கியா தான் இந்த வீட்டை நிர்வாகம் பண்றான். வீட்டுக்கு ஒத்து சாவியா அவகிட்ட போயிடுச்சு. நான் இப்போ டம்மியா இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உன் மகன். இங்க பாரு, அஞ்சலி மேல நான் கொலை வெறியில இருக்கேன். இனிமே அவளுக்காக போன் பண்றதெல்லாம் இதோட விட்டு. அம்மா மேடம், பாவம் அஞ்சலி, கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். கருணை காட்டி தான் அவளுக்கு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவ என்ன நம்பாம கழுத்து அறுத்துட்டா. இங்க பாரு, அஞ்சலி உன் பக்கத்துல தான் இருக்கான்னு நல்லா தெரியும். அவளை நல்லா கேட்டுக்க சொல்லு. நான் எதிரிய கூட மன்னிச்சிருவேன். ஆனா கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவளை மன்னிக்கவே மாட்டேன். வெய் போனே. கட் பண்ணிட்டாங்கடி. எல்லாரும் என்ன கழட்டி விடுறாங்களா? விட மாட்டேன். மேடம், பில் மேடம். கேஷா கார்டா மேடம்? கார்டு. ஓகே மேடம், கொடுங்க மேடம். மேடம், பின் நம்பர். ஓகே மேடம். மேடம், கார்டு டிக்ளைன் வருது மேடம். டிக்ளைன்டா? ஆமா மேடம். நல்லா பாருங்க. பாத்துட்டேன் மேடம். வேற கார்டு வச்சிருக்கீங்களா? கிரெடிட் கார்டு இருக்கு. ஒரு நிமிஷம் கொடுங்க மேடம். இந்தாங்க. இந்தாங்க மேடம்.
ஓகே மேடம். அம்மா, இந்த டெபிட் கார்டு அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருந்துச்சுமா. ஏன் டிக்ளைன் ஆச்சுன்னு தெரியல. அதான் இந்த கார்டு இருக்குல்ல. மேடம் இந்த கார்டும் டிக்ளைன் ஆயிடுச்சு மேடம். என்னது? குடுக்குற கார்டு எல்லாத்துலயும் காசு இல்லைன்னா எப்படிங்க? உங்க மிஷின் ஏதாவது ரிப்பேரா இருக்கும், நல்லா பாருங்க. சரிங்க மேடம், நான் செக் பண்றேன். என்னடி? தெரியல. மேடம் எங்க மிஷின் நல்லா இருக்கு மேடம். உங்க கார்டு தான் பிளாக் ஆயிருக்கு. பிளாக் ஆயிருக்கா? எப்படி பிளாக் ஆகும்? என்னது? என்ன ஆயிருக்குன்னு புரியலையே. ஓ, எல்லா கார்டையும் பிளாக் பண்ணிட்டாங்களா? பிளாக் பண்ணிட்டாங்களா? யாருடி? எல்லாம் அந்த கார்த்திக் தான். என்ன துரத்தின கையோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டான். மா, கார்த்திக் ஒரு முட்டாள்மா. அவனுக்கெல்லாம் அந்த விவரமே பத்தாது. இந்த இலக்கியா இருக்கால, அவதான் அவங்கிட்ட சொல்லி கார்டை பிளாக் பண்ண வச்சிருக்கா. நான் அந்த வீட்டோட ஒரு பைசா கூட அனுபவிக்க கூடாதுன்னு அவ இப்படிலாம் செஞ்சிருக்கா. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை. மேடம் பில்லுக்கு பணம்? அது நாங்க கேஷ் கொண்டு வரல, இந்த கார்டை நம்பி வந்துட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு நாளைக்கு வந்து பணத்தை கொடுத்துறோம். என்ன மேடம் விளையாடுறீங்களா? எத்தனை பேர் இது மாதிரி கிளம்பிருக்கீங்க? வர வேண்டியது, நல்லா வயிறு முட்டை சாப்பிட வேண்டியது, கடைசியில காசு இல்லைன்னு ஏமாத்த வேண்டியது. ஹலோ, மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன். நாங்க சிட்டிலே பெரிய பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்தோட மருமகனா. மிகப்பெரிய பிசினஸ்மேன் கார்த்திக்கோட வைஃப். வீட்ல எல்லாம் கோடி கணக்குல கொட்டி கிடக்கு. யாரு கிட்ட? குட்டி கணக்குன்னு சொல்றீங்க, ஆனா கையில காசு இல்லைன்னு சொல்றீங்க. கார்டும் பிளாக் ஆயிருக்கு. யாருக்கிட்ட காசு சொல்றீங்க? அது இப்ப பணம் வரலன்னு வைங்க, ரெண்டு பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போலீஸா? யார புடிச்சு கொடுப்ப? எங்க போலீஸ கூப்பிட்டு பார்க்கலாம். நாங்க பார்க்காத போலீஸா? ஓ அப்படியா? இருங்க. சார் சார் சார், ஒரு நிமிஷம். அம்மா கொஞ்சம் பேசாம இருமா. போலீஸ் வந்து சிக்கலாச்சு. உன் புருஷன் நம்மள வீட்லயே விட மாட்டாரு. சார், கையில சுத்தமா பணம் இல்ல. ஒரு நாள் பொறுத்துக்கோங்க சார். நாங்க கண்டிப்பா நாளைக்கு வந்து கேஷ் கொடுத்துறோம். இப்ப பணம் வரல, போலீஸ் வரும். இப்ப எப்படி வசதி? சார் 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 ப்ளீஸ் சார். சார் இந்தாங்க, இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க. நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் இதை வாங்கிக்கிறேன். இப்போ இதை வச்சுக்கோங்க சார். ஏமா, நாங்க தான் அடை கடையை வச்சிருக்கோம். ஹலோ, இது கோல்டு தான். வேணும்னா வச்சுக்கோங்க. கேஷை கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம். கேஷ் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி, நீங்க கொடுத்துட்டு போங்க. கேஷ் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. மானமே போயிடுச்சு. இந்த இலக்கிய கார்த்திகை வச்சு என்ன செல்ல காசாக்கிட்டா. வாமா போலாம். அடேங்கப்பா, நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது அஞ்சலி இவ்ளோ பெரிய கிரிமினலான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாராவது கர்ப்ப விஷயத்துல இப்படி போய் சொல்லி ஏமாத்துவாங்களா? அவ வயித்துல குழந்தை இருக்குன்னு இத்தனை மாசமா எப்படி நீங்களும் நம்பி ஏமாந்தீங்க? இலக்கியாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு மேடம். ஆனா அதை நிரூபிக்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு. ஓஹோ. மேடம், அந்த அதிர்ச்சியிலயும் கவலையிலயும் கார்த்திக் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துல அவ சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான் மேடம். மை காட். அப்புறம் என்னாச்சு? மேடம், நல்லவேளை நாங்க பார்த்து தடுத்துட்டோம். ஆனா இதே மாதிரி எந்த நேரமும் நாங்க அவனை பாதுகாத்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதான் கார்த்திக்கை இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் அஞ்சலியோட நினைப்புல இருந்து வெளியே வந்துடுவான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே, பட் அஞ்சலி விவாகரத்து பண்ணணுமே. மேடம், அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். என் தம்பிக்கு இவ்வளவு துரோகத்தை பண்ண அஞ்சலியோட இனி அவன் வாழ்றது பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணி அவளோட கர்ப்ப வேஷத்தை கண்டுபிடிச்ச அன்னைக்கே ஹாஸ்பிட்டல்லையே வச்சு அவகிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்கோம். இது படிச்சு பாருங்க மேடம். குட். ஒப்புதல் வாக்கு மூலம் கரெக்டா வாங்கியிருக்கீங்க. தப்பு செஞ்சது உண்மைதான். கார்த்திக் டைவர்ஸ் கேட்டா குடுக்க சம்மதிக்கிறேன்,
எந்த ஜீவனாம்சமும் கேட்க மாட்டேன்னு அவளே சொன்ன மாதிரி தெளிவா எழுதி கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. இத கோர்ட்ல ஃபைல் பண்ணா போதும், ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிரும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அத்தை இப்பவே பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக்கு முறையா டைவர்ஸ் கிடைச்சாதான் பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு கொடுப்பாங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கேஸ கோர்ட்ல ஃபைல் பண்ணி அஞ்சலி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். நிச்சயமா நாளைக்கே நான் ஃபைல் பண்ணிடுறேன். ம். சீக்கிரமா டைவர்ஸ் கிடைச்சிரும். நீங்க தாராளமா 2ஆம் கல்யாணம் கார்த்திக்கு பண்ணலாம். ஆனாலும் இலக்கியா, இதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. என்ன மேடம் அது? கோர்ட்ல அஞ்சலி எந்த பிரச்சனையும் பண்ணாம டைவர்ஸ்க்கு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஜட்ஜ் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி ஒத்துக்கலைன்னா கார்த்திக்கு டைவர்ஸ் கிடைக்காது. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா கௌதம், இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்தாச்சு. முன்னாடி கோர்ட் வெளியில எல்லாம் ஓகே ஓகேன்னு வாங்க, உள்ள வந்து எனக்கு சம்மதம் இல்லைன்னு மாத்தி சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டானா பையனோட வாழ்க்கை அவ்வளவுதான். மேடம், அதான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன்னு பத்திரத்துல அஞ்சலி கையெழுத்து போட்டிருக்காளே, அப்புறம் என்ன மேடம்? இந்த பத்திரம்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், பட் இது கோர்ட்ல நிக்காது. கோர்ட் மூலமா கிடைக்கிற டைவர்ஸ் பத்திரத்துல லீகலா கையெழுத்து போட்டாதான் கேஸ் நிக்கும். பத்திரத்துல எழுதி கொடுத்த மாதிரியே கோர்ட்ல அஞ்சலி சொல்லிட்டா சந்தோஷம். அப்படி இல்லாம என்ன மிரட்டி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இல்ல மேடம், அப்படி எதுவும் நடக்காது. அஞ்சலி கண்டிப்பா டைவர்ஸ்க்கு ஒத்துக்குவா. அவளை நான் ஒத்துக்க வைக்கிறேன். அவளை கோர்ட்ல விவாகரத்துக்கு சம்மதம் சொல்ல வைக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி மேடம். அப்ப நோ ப்ராப்ளம். இத மட்டும் நீங்க செய்ய முடியும்னா கார்த்திக்கு டைவர்ஸ் கிடைச்ச மாதிரி இப்பவே நினைச்சுக்கோங்க. ஓகே மேடம், வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ. இந்தா, தேங்க்யூ. போயிட்டு வா. என்ன இலக்கியா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லங்க, அஞ்சலி கார்த்திகை விவாகரத்து பண்ண ஒத்துக்குவான்னு வக்கீல் கிட்ட ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா என்ன ஆனா? அஞ்சலி பிரச்சனை பண்ணுவான்னு சந்தேகப்படுறியா? சந்தேகப்படலங்க, அவ நிச்சயமா பிரச்சனை பண்ணுவா. மொத்த வீட்டையும் ஏமாத்தி சொகுசா வாழ்ந்த ருசி கண்டவ. அது அவ்வளவு ஈஸியா விட்டுருவாளா? அவ ஏதாவது பண்ணி கார்த்திகோட சேர்றதுக்கு பிளான் பண்ணுவா. என்ன இலக்கியா இப்படி சொல்ற? ஆமாங்க, அஞ்சலி கார்த்திக கல்யாணம் பண்ணது அவன் கூட சந்தோஷமா வாழறதுக்கு இல்ல, என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பி பழி வாங்குறதுக்காக. அதுல தோத்து போனவ சும்மா இருப்பாளா? மறுபடியும் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவா. அந்த புத்தி உள்ளவ டைவர்ஸ்க்கு ஒத்துக்குவாளா? அவ நிச்சயமா ஒத்துக்க மாட்டா கௌதம். அப்புறம் எந்த நம்பிக்கையில வக்கீல் கிட்ட கேஸ் ஃபைல் பண்ண சொன்ன? அஞ்சலி ஓகேன்னு சொல்லனா டைவர்ஸ் கிடைக்காதே. அப்ப கார்த்திக்கு கல்யாணம் பண்ண முடியாதா? இல்லங்க, கார்த்திகோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அந்த அஞ்சலியை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அஞ்சலியை டைவர்ஸ்க்கு ஒத்துக்க வச்சிடலாம். ஆனா 2வது கல்யாணத்துக்கு கார்த்திகை எப்படி ஒத்துக்க வைக்கிறது? ஐயோ என்ன நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா உடனே அடுத்த குண்டு தூக்கி போடுற. கார்த்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனாலும் நாம தான் ஒத்துக்க வைக்கணும். என்ன பார்த்தல்ல, நல்லா இருந்தவன் அஞ்சலி செஞ்ச துரோகத்தால குடிக்க ஆரம்பிச்சு சாகவே துணிஞ்சிட்டான். அவனோட உயிருக்கு அடுத்த ஆபத்து வர்றதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்ல கௌதம், எனக்கு தெரிஞ்சு கம்பல் பண்ணி கார்த்திகை ஒத்துக்க வைக்க முடியாது. அது வேற மாதிரி சிக்கலை கொண்டு வந்துரும். அவன் ரூட்லயே போய் அவனை சம்மதிக்க வைக்கணும். கௌதம், இப்படி பண்ணுவோம். அத்தை அன்னைக்கு ஜோசியர் மூலமா 2 பொண்ணுங்களை பார்த்தாங்கல்ல, அது யாரு என்னன்னு நம்ம விசாரிப்போம். அவங்கள யாரு கார்த்திக்கு சரியான ஜோடி, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு பார்த்து அந்த பொண்ணை கார்த்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசி பழகட்டும். அவனுக்கு பிடிச்சிட்டா அப்புறம் சம்மதம் வாங்குறது ஈஸி தானே? கரெக்ட் இலக்கியா. பொண்ண நாமளா பார்க்காம அவனா பார்த்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அதேதான் கௌதம், பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா எல்லாமே சரியா நடக்கணுமே. நிச்சயமா நடக்கும். எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க?
என் செல்ல பொண்டாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பிசினஸ் ப்ராஃபிட்ஸ்னு அப்படியே சுத்திட்டு இருந்தவன் தான். ஆனா என்னைக்கு உன்னை பார்த்து பழகினானோ அன்னைக்கே நீ தான் உலகம்னு உன் பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கலையா? அதே மாதிரி என் தம்பியும் அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்துட்டா அவனே என்ன மாதிரி ஆயிடுவான். அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் தான். உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா சந்தோஷம்தான். நம்ம சீக்கிரமா பொண்ணு பாப்போம். அதுக்குள்ள கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் டைவர்ஸும் கிடைச்சிரும். கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் செல்ல பொண்டாட்டி. கௌதம், இது பொது இடம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க போலாம் வா. மேடம் கார்டு டிக்ளைன் வருது மேடம். டிக்ளைன்டா? இப்போ பணம் வரலன்னு வைங்க, 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போலீஸா? சார் இந்தாங்க, இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க. அவளை ஏதாவது பண்ணணுமே. இந்த காஃபி குடி. ஏய், எதுக்கு காஃபியை தட்டி விடுற? ஹோட்டல்ல பட்ட அவமானத்துல அங்க ஏண்டா சாப்பிட்டோன்னு நானே டென்ஷனா இருக்கேன். இப்ப காஃபி ரொம்ப முக்கியமா? அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் நம்மளையே பார்த்தாங்க. எனக்கு அப்படியே சத்திரலாம் போல இருந்துச்சு. கார்த்திக் எல்லா கடையும் பிளாக் பண்ணிட்டான். இலக்கியா தான் அவனை தூண்டி விட்டுருக்கானா? இவனுக்கு எங்க போச்சு புத்தி? என்ன அசிங்கப்படுத்துங்கிறதுக்காகவே அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அவனை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஏய் ஏய், அவசரப்படாதடி. இதுக்கு மேல என்ன பொறுமை வேண்டி கிடக்க? பேசாம இருமா. அஞ்சலியா? நீ எடுக்கலனா நான் உன்னை விட்டுருவேனா? ஏய், இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க? ஏன் என்னோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க? பின்ன பிளாக் பண்ணாம உன் அக்கவுண்ட்ல நிறைய காசை போட்டு நல்ல செலவு பண்ணி சந்தோஷமா இருன்னு வாழ்த்துவாங்களா உன்னை? இங்க பாரு, எப்போ உன் கர்ப்ப வேஷம் கலைஞ்சதோ அப்பவே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதான் உன் கார்டை பிளாக் பண்ண. இப்ப என்ன? கார்த்திக், நான் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னது சின்ன தப்பா? அதுக்காக நான் உங்களோட வைஃப் இல்லைன்னு ஆயிடுமா? கார்டை பிளாக் பண்ணா நான் செலவுக்கெல்லாம் என்ன பண்றது கார்த்திக்? ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு கார்டு ஒர்க் ஆகாம அப்படியே அசிங்கப்பட்டு வந்தேன். எல்லாம் உங்களால தானே. இந்த அசிங்கம் கொஞ்சம் தாண்டி, இனிமேதான் நீ மொத்த அசிங்கத்தையும் அனுபவிக்க போற. ஏய், நீ செஞ்சது என்ன சாதாரண தப்பாடி? என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன காதலிச்சதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? நான் என்ன இருந்தாலும் உங்களை நம்பி வந்தவ. நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வருத்தமா? ஆமாண்டி, வருத்தப்படுறேன். என்ன வருத்தம் தெரியுமா? உன்னை ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு வருத்தப்படுறேன். நீ என்ன துரோகம் பண்ணிருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா எனக்கு நீ குழந்தை ஆசை காட்டி ஏமாத்திட்டியே, அதை என்னால மன்னிக்கவே முடியாதுரே. எனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு நான் அனுபவிச்ச சந்தோஷம் உனக்கு தெரியுமா? தெரியுமாடி? காசு, பணம், தொழில், பதவி எல்லாத்தையும் விட என் குழந்தை என்ன அப்பான்னு கூப்பிடுற அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெருசா இருந்துச்சு. அதையும் இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியடி, புதைச்சிட்டியே.
என்னடா டாக்டர் பொண்ணுக்கு ஊசி போட தெரியும் ஆனா காஃபி போட தெரியுமா தெரியுமா எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி ஆரம்பம் பிராரம்பம் தந்தலானா முழுதினமும் தினமும் தந்தலானா ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழுதினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.